ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படியும் கண்டுபிடிக்க முடியாத நிறைய ட்விஸ்ட் இருக்கிற ஒரு கதையை தான். படம் பேர் மதிமாறன். இந்த கதையை பார்க்குறவங்க யாராலையும் இந்த கதையில் உள்ள ட்விஸ்ட்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதை நான் பெட்டு வைக்கிறேன். நீ அதிகமாக கதையை பற்றி பேசி உங்களோட மூடை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. வழக்கம் போல் கேட்குறது ஒன்று தான். இந்த கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து விளக்கம் சொல்கிறது ரொம்ப நேரம் எடுக்குது. இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும். கதையோட ஓப்பனிங்கில் ஒருத்தன் கறியை ரண கொடூரமாக வெட்டிகிட்டு இருக்கிறான். இது கறி கடைன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒரு பெண்ணோட கை அங்கே இருக்கும். இந்த ஆள் ஏன் அந்த பெண்ணை வெட்டிகிட்ருக்கான், இந்த பெண்ணை ஏன் வெட்டிட்டு திரும்பி அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் எடுத்து வீசுறதுக்காக கொண்டு போயிட்டுருப்பான். யாரும் இல்லாத ஒரு ஆறில் வீசுறதுக்காக கொண்டு போயிட்டுருப்பான். அந்த ஆற்றுல வீசினதுக்கப்புறம் தான் ஹீரோ கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. இந்த கதையில் இவர் பேர் மாறன். இவர் கிணத்துல ஓசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இவர் ஃப்ளாஷ்பேக்காக சொல்ல வர்றது என்னென்னா, இவருக்கு ஒரு அம்மா, ட்வின் சிஸ்டர் 2 பேர் இருக்கிறாங்க. இவர் உடல் வளர்ச்சி குறைவான உள்ள ஆள். எல்லோரும் இவரோட உடலை பற்றி கிண்டலும் நக்கலும் பண்ணுவாங்கன்றத சொல்ல வராரு. என்னதான் அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணாலும் இவரோட மன உளைச்சல் காரணமாக தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாப்புல. தற்கொலை பண்ணுறதுக்காக குதிச்சிடுறாரு கிணத்துக்குள்ளார. கிணத்துல குதிக்கும்போது அவங்க அப்பா சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. எப்படி பார்த்தாலும் அவங்க தங்கச்சி இவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கண்ணும் கருத்துமாக காப்பாற்றணும்னு சொன்னது ஞாபகம் வருது. உடனே மனசை மாற்றிட்டு அந்த கிணத்துலேருந்து எப்படியோ வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுறாப்புல. அவங்க தங்கச்சி பேர் மதி. மதியை காட்டி கொடு, எங்கே இருக்கான்னு காட்டி கொடுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடிக்கிறான். அடித்ததுனால அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க தங்கச்சியோட இடத்த காட்டி கொடுத்துட்றாங்க. காட்டி கொடுத்த இடத்துக்காக திரும்பியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த பஸ்ஸில் அந்த தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு போகிறாப்புல. அடுத்த சீனில் பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காப்புல. அதில் ஒரு இடத்துல எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது எல்லா மீன்லேயும் தங்கம் கிடச்ச மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ ஆட்டோக்காரனை கூப்பிட்றாரு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு கூப்பிட்றாரு. ஏன் ஸ்கூலுக்கு போகிற வயசில் போலீஸ் ஸ்டேஷன் போகிற அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாப்புல. அவர் ஹைட்டை பார்த்து மீட்டருக்கு மேலே 50 ரூபா தரணும்னு சொல்லிட்டு சம்மதிக்க வச்சுட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் நம்ம பார்க்குறது ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொலையாளி அந்த பொண்ணை தரையில் ஆணி அடித்து கொலை பண்ணியிருக்காப்புல. இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் இது கண்டுபிடிக்கும்போது ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கமிஷனர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி சத்தம் போடுறாரு. அப்போ கமிஷனரோட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜு வேறு எந்த எவிடன்ஸும் இங்கே விட்டுட்டு போகல, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்புறாப்புல. உடனே கமிஷனர் டென்ஷன் ஆகி இன்னும் சத்தம் போடுறாப்புல, நீ போலீஸ்காரன் மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல. இது சிட்டியில் நடக்கிற 6வது கொலை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல. இது கொலை பண்ணவன் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இது மீடியாவுக்கோ நியூஸுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாப்புல. அடுத்த சீனில் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு அசிஸ்டண்ட்டான லேடி இன்ஸ்பெக்டரை தான் நம்ம பார்க்குறோம். பிரபான்னு இவங்க பேர். அப்போது கொல்லப்பட்ட பெண்ணோட ஹஸ்பண்ட்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு. 4 மாதம்தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 மாதத்தில் பொண்டாட்டியை மட்டும் தனியாக விட்டுட்டு எங்கே டூருக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. அப்போது உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் ஒய்ஃப் மேலே தான் சந்தேகம் இருக்குது, அவங்களுக்கு எப்போ கால் பண்ணாலும் பிஸியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு அவங்க அம்மாவை தவிர வேறு யார்ட்டையும் கால் பேசினதில்லை, கால் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறமா அந்த செக்யூரிட்டி இருக்கிற ஆளை நம்ம பயங்கரமாக விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டரு. பயங்கர ரூடாக விசாரிக்கிறாப்புல. உடனே இன்ஸ்பெக்டர் இவ்வளோ ரூடாக இருக்காருன்னு சொல்லிட்டு கொலையாளியை யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் என்னைய கொலையாளி ஆக்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிடறாரு. அதுக்காக கோவப்பட்டு ஓங்கி அரைஞ்சிட்றாப்புல. செக்யூரிட்டி அரைஞ்சதுனால எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டாப்புல. இன்ஸ்பெக்டரும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வந்துட்டார். அடுத்த சீனில் 2 யூடியூபர்ஸ் ரிவ்யூவாக பேசுகிறாங்க. ஏதோ ஒரு கொலையாளி சிட்டியில் கல்யாணம் ஆன பொண்ணுங்களை தனியாக இருக்கிறவங்கள கொலை பண்ணுறான், அது மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இவங்க இருக்கிற சிட்டிலே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டண்ட் பிரபாவை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
இன்ஸ்பெக்டர் பிரபாவும் ஹீரோ மாறனும் ஒன்றா ஸ்கூலில் வந்து சின்ன வயசில் படித்தவங்க இருந்தும் ஹீரோ மாறனுக்கு வந்து மோசமான சம்பவம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுக்காக தான் தற்கொலை பண்ணுற எண்ணத்துக்கு அவர் போயிருந்திருக்காரு முன்னாடியே. அந்த சம்பவம் என்னன்றத இந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல வராங்க இந்த டைம். அடுத்து நம்ம பார்க்குறது நம்மளோட ஹீரோ மாறனோட தங்கச்சியும் வந்து ட்வின்ஸாக பிறந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து போஸ்ட்மேன் வேலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மாறன் கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கு அவங்க அப்பா எல்லாரோட உணர்வுகளையும் சொற்களையும் லெட்டர் வடிவில் வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்கள் வேலை அப்படின்றத சொல்ல வராரு. அந்த லெட்டரை கொண்டு போய் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றத சொல்ல வராரு. சில பேருக்கு அந்த லெட்டர் கிடச்சதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகுன்றதையும் சொல்ல வராரு. இதெல்லாம் சொல்லிட்டு மாறனை ஸ்கூலில் போய் சேர்க்குறாப்புல. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மாறனை வந்து எல்லோரும் வந்து குள்ள பையன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாரு அவங்க அப்பா. உங்கள் பையன் வந்து உண்மையிலுமே வந்து குள்ளந்தான், இதுக்கு மேலே அவரால் உயர வைக்க முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாப்புல. ஆனால் மாறனோட தங்கச்சிக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதனால் மாறனோட தங்கச்சி ஹைட்டாக இருக்கிறனால மாறனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. அதுக்காக வந்து டாக்டர் ஒரு சொல்யூஷன் தராரு. 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ஒரு பிள்ளைங்களையும் ஒரு இடத்துல வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபாதருக்கு வந்து அட்வைஸ் தராரு. ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கலை. என் 2 கண்ணில் ஒரு கண்ணை மட்டும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த கண்ணுக்கு ஒதுக்கி வைக்க மாட்டேன். அதனால் வந்து 2 பேரும் ஒரே இடத்துல அவங்களுக்கு புரிய வச்சு நான் வளர்த்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த டாக்டர்கிட்ட சொன்ன மாதிரி பிள்ளைங்கள்ட்டையும் வந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி நான் இல்லைனாலும் உன் தங்கச்சி நீ தான் பார்த்துக்கணுன்னு மாறன்ட்ட சொல்கிறாரு. தங்கச்சிட்டையும் நான் இல்லைனாலும் மாறன் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து டபுள் ஸ்ட்ராங்காக ஆக்குறாரு. கொஞ்ச நாள் ஆகுது. எல்லாமே வளர்ந்ததுக்கப்புறம் தங்கச்சி மட்டும் வளர்றாங்க. ஆனால் மாறன் வந்து அதே ஹைட்டில் தான் இருக்கிறாப்புல. சுற்றி இருக்கிறவங்கலாம் மாறனை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தங்கச்சி வந்து மாறனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஃபைட் பண்ணுறாப்புல. ஆனால் வந்து மாறன் வந்து கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வராரு. ஆனால் வந்து தங்கச்சி வந்து அந்தளவுக்கு படிக்க முடியல. மாறன் ஃபஸ்ட்டு வந்தாலும் டீச்சர் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி அவன் சின்ன ஹைட்டாக இருந்தாலும் மூளை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிறாங்க. அதை வந்து கடுப்பாகி நேராக வந்துட்டு உங்களுக்கு வந்து பாடி ஷேமிங் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு தெரியாதா, உங்களுக்கு யாரும் சொல்லித் தரலையா, நீங்கள் டீச்சர் தானே அப்படின்னு சொல்லி டீச்சருக்கே வந்து அட்வைஸ் பண்ணுறாப்புல. அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து கடுப்பாகி தங்கச்சியை வந்து பாடி ஷேமிங் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரூமில் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறா. அதே மாதிரி எங்கள் அண்ணனை யாராவது இனிமேல் கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடி விழுவும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க கிளாஸ் ரூம் முன்னாடி. அப்போ திரும்பியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒருத்தவங்க கேங் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ கூப்பிடும்போது என்னத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு நேராக போய் கேட்கும்போது, இல்லை உன் ஹைட்டு பார்க்குறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கச்சி வந்து அவனுக்கு ஒரு அடி வச்சு கொடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து கன்னத்துலேயே பயங்கர ஓங்கி அடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த அடி மாதிரி விழுவுறதுக்கு இன்னும் நிறைய கொலை கூட பண்ணுவோம் இனிமேல் இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லி நல்லா வார்னிங் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து அண்ணனும் தங்கச்சியும் கிளம்புறாங்க. ஆனால் இந்த மாதிரி சண்டை போடுறது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிய வந்துருச்சு. அதனால் அவங்க அப்பா கூப்பிட்டு இவங்க 2 பேர்கிட்டையுமே பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சிட்ட வந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கெலாம் எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. இல்லை அவங்களுக்கு சொல்லி புரியாது, அடித்தா தான் அவங்களுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் திரும்பி சொல்கிறாங்க. அதே இடத்துல அவங்க அண்ணனுக்கு வந்து உங்களை மாதிரி போஸ்ட் மாஸ்டர் ஆகணும், நல்ல போஸ்ட் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைன்றதை சொல்ல வராங்க. அடுத்த சீனில் இப்போ அங்கே ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களே, பிரபா மேடம்க்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கள், அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்களான்னு கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் ஃபோனே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தமாக உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணது பொறுக்க முடியாமல் நேராக உள்ளே போய் பார்க்குறாப்புல. ஆனால் பிரபா மேடம் இவர் மேலே கோவத்தை காட்டாமல் இந்த ரைட்டர்கிட்ட நேராக சத்தம் போடுறாங்க. இவர் மேலே உள்ள கோவத்தை அது அவங்கள்ட்ட காட்டுறாங்க. அதில் இவர் புரிஞ்சுக்கிறாப்புல. இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. அடுத்த சீனில் பிரபா மேடமுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, இந்த காரணம் என்ன அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. நம்ம மாறனும் தங்கச்சியும் 2 பேரும் ட்வின்ஸ்னால 2 பேரும் காலேஜில் ஒன்றா தான் சேர்ந்துருக்காங்க. மாறன் நல்ல இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்னால அந்த சுற்று வட்டாரத்திலே உள்ள நல்ல காலேஜில் தான் சீட்டு கிடச்சிருக்கு. ஆனால் தங்கச்சிக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் இல்லாதனால அவங்க வேறு காலேஜில் தான் படிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. மாறன் ஜாயின் பண்ணியிருக்கிற காலேஜில் தான் பிரபா அந்த போலீஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லோரும் வளர்ந்ததுக்கப்புறம் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு பதிலாக பிரபா மேடம் வந்து சொல்ல சொல்கிறாங்க. அப்போ பிரபா வந்து எனக்கு போலீஸ்காரனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி
அவங்களோட விருப்பத்த சொல்றாங்க. அதே மாரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஒரு விருப்பத்த சொல்றாங்க. அப்போ வந்து மாறனையும் வந்து கேட்குறாங்க. அப்போ மாறன் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா, "எனக்கு போஸ்ட் மாஸ்டர் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்பதான் வந்து புரொஃபசர் எல்லாரும் எழுந்துருச்சு நின்னு பதில் சொல்லும்போது, "நீ மட்டும் என்னடா உட்காந்து பதில் சொல்ற?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அப்போ அவர் வந்து, "என்னோட ஹைட்டே இவ்வளோ தான்." அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வம்பிழுக்குறாங்க. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும். மாறனுக்கு ஸ்கூல் லைஃப்ல மாரியே தான் காலேஜ்லயும் வந்து கிண்டல் பண்ற ஃப்ரெண்ட்ஸாவே அமைஞ்சிருச்சு. காலேஜில விட்டு வெளிய வரும்போது ஒரு தடவ எல்லாரும் ஒரு பெரிய கல்ல தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மாறனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அங்க வந்துட்டு இருந்த பிரபா மேடம் வந்து மாறன்ட்ட வந்து, "இவங்க ஏன் கல்லு தூக்குறாங்கன்னா, என்ட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். யார் அந்த கல்ல தூக்க முடியுதோ அவங்கள வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் இந்த டாஸ்க்க வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்றத சொல்றாங்க. இத சொல்லிட்டு மாறனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கை குடுக்குறாங்க பிரபா மேடம். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து மாறனோட தங்கச்சிக்கிட்ட ஒரு ஃபோன் வாங்கி குடுக்குறாரு. ஆனா மாறனோட அம்மாவுக்கு வந்து அதில வந்து சுத்தமா விருப்பமே இல்ல. படிக்கிற சமயத்தில எதுக்கு இவங்களுக்கு ஃபோன் அப்படின்ற மாரி கத்துறாங்க. அவ படிக்கிறதுக்கு தேவைப்படுற ஃபோன தான் நான் வாங்கி குடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. மாறன்ட்ட ஃபோன் வேணுமான்னு கேட்கும்போது, "ஃபோன் எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஃபேர்வெல் பார்ட்டி மாரி வைக்கிறாங்க காலேஜில. அப்போ வந்து எல்லாரும் அவங்கவங்க டேலண்ட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ மாறனும் வந்து எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுறாரு. எல்லாரும் வந்து வம்பிழுத்தவங்கலாம் வந்து கை கட்டி பயங்கரமா கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல வேற லெவல் டான்ஸ் ஆடிருவாப்புல. கட் பண்ணா அடுத்த சீன்ல நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆவுது. இந்த மாரி அந்த பகுதியில உள்ள எம்எல்ஏ வந்து யாரோ கொடூரமா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டெலிகாஸ்ட் ஆவுது. அதனால காலேஜுக்கும் ஹாஃப் டே லீவ் குடுத்துடுறாங்க. பதறி அடிச்சுட்டு மாறனும் அவங்க தங்கச்சி வந்து சேஃபா இருக்காங்களான்னு நேரா வந்து பார்க்குறாங்க. சேஃபா இருக்காங்க. கொல்லப்பட்ட எம்எல்ஏவும் மாறனோட அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள். அதனால இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. மா அதே மாதிரி போலீஸ்க்கு வந்து எந்த க்ளூவும் கிடைக்காம இந்த கேஸில் இருக்காங்க. இந்த கேஸை வந்து மாறன் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாரு. அதனால ஒரு டைம் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எப்பொழுதும் இறங்க வேண்டிய ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறாரு. இறக்கி விட்ட கண்டக்டரும் குள்ளான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. அதனால வந்து கல்லை எடுத்து எறிகிறாப்புல. அப்புறம் அவங்க தங்கச்சியும் வந்து வார்னிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வம்பிழுத்தா இந்த மாதிரி தான் அடி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுறாங்க. மாறனும் பிரபாவும் இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்கேஜ் ஆகுறாங்க. இந்த கேஸை ஃபாலோ பண்ணும்போது சில ஃபைண்டிங்ஸ் வந்து அவர் கண்டுபிடிக்க முடியுது. அதனால் வந்து எம்எல்ஏவோட ஒய்ஃபை பார்க்குறதுக்காக போகிறாரு. அப்படி போய் பார்க்கும்போது அங்கே கமிஷனரும் உட்காந்து இதை பற்றி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து கேட்குறாப்புல, "இது சம்மந்தமாக நீ ஏன் இங்கே வந்து பார்க்குற?" அப்படின்னு. "நானும் இதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. "என்ன கண்டுபிடிச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து இவர கொலை பண்ணியிருக்காங்கன்றத சொல்றாரு. எப்படி இது தெரியும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, அங்க ஈபி லைன் வந்து கட் ஆயிருக்கு இவர் போற டைம்ல. அந்த ஈபி லைன் மேனுக்கு அதே மாதிரி இவர் வந்திருந்த டிரைவருக்கும், இவர் வச்சிருந்த டிரைவருக்கும், அதே மாரி கொலை பண்ண ஆளுக்கும் 3 பேருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்திருக்கு. அதுவும் ஒரே ஆப்போசிட் பார்ட்டிட்ட இருந்து தான் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் வந்து குடுக்குறாரு. இத பேஸ் பண்ணி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிய வளைச்சு பிடிக்கிறாங்க போலீஸு. இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ண மாறனை வந்து நியூஸில் வந்து பாராட்டுறாங்க. சுற்றி உள்ள மக்களும் பாராட்டுறாங்க. நியூஸில் வந்து இவர் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டி நியூஸில் வந்து போடுறாங்க. இப்படி இருக்கும்போது மாறனோட தங்கச்சியை வந்து பொண்ணு கேட்டு ஒருத்தவங்க வராங்க. ஆனால் மாறனோட அப்பா படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்றாங்க. ஆனால் நம்ம ஜாதியில் தான் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா வந்து இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அவள் படித்து முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. பேரலாக மாறனை காட்டுறாங்க. மாறனுக்கு பிரபா மேடம் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லவ்வுக்காக அந்த கல்லை தூக்க பார்க்குறாப்புல. அந்த கல்லை எப்படியாவது ஒளிஞ்சிருந்து எப்படியாவது தூக்கி அதை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்குறாப்புல. அதை எல்லோரும் வந்து பார்த்துடுறாங்க. அந்த கல்லை தூக்கி போட்டுடுறாப்புல. அப்புறம் எல்லோரும் பிரபா மேடம் பிரபா மேடம்னு சொல்லி இவரை வந்து வம்பிழுத்துட்டு எல்லோரும் வந்து தூக்கி இவரை வந்து கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு அந்த சைடும் வந்து லவ் இருக்குது. பிரபா மேடமுக்கும் லவ் இருக்குது. ஆனால் 2 பேருமே யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க இவங்க லவ்வை. அப்போ பிரபா மேடமோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, "ஒரு குள்ள பையனையா போய் லவ் பண்ணுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் அவர் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அவன் குள்ளலாம் இருக்கலாம், ஆனால் அவனை மாதிரி இன்டெலிஜென்ட் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் லவ் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நாட்கள் கடந்து போனாலும் நம்ம மாறன் வந்து ஹீரோ வந்து இது வரைக்கும் லவ்வே சொல்லலை. அப்போது ஒரு நாள் பிரபா மேடம் கேட்குறாங்க, "ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு" அப்படின்ற மாதிரி மாறன் சொல்கிறாரு. "அப்போ சொல்லு" அப்படின்ற மாதிரி பிரபா மேடம் கேட்குறாங்க. ஆனால் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுந்துடுறாப்புல. நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரபா மேடமும் போயிடுவாங்க. அப்போ மாறன் வீட்டுக்கு ஒரு நாள் போகும்போது
எல்லாரும் வந்து கூட்டமா கூடியிருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னு பயத்திலே போவாப்புல. அங்க வந்து ஒரு லெட்டர் இருக்கும். அப்போ சுத்தி உள்ள மக்கள்லாம் கேட்குறாங்க, இந்த மாரி "உன்னோட தங்கச்சி என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி மாறன்ட்ட கேட்குறாங்க. ராப்பகலா வந்து போஸ்ட் மாஸ்டர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா, அவ வந்து அங்க உள்ள காலேஜில உள்ள புரொஃபஸர லவ் பண்ணிட்டு, அவ கூட ஓடி போயிட்டா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் எல்லாரையும் கோவப்பட்டு வெளிய அனுப்பிடுறாப்புல. அப்புறமேட்டு அவங்க அப்பாட்ட வந்து பேச வராரு. என் தங்கச்சி இந்த மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு அவங்க அப்பாட்ட சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா நம்பல. இதுதான் உண்ம. இதுதான் அவங்க உண்மையா சொல்றாங்க. நானும் இத நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல அப்படின்ற மாரி வருத்தமா சொல்றாரு. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. நான் கூட கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். அவ படிக்கட்டுன்ற மாரி சொன்னேன். அவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி வருத்தமா சொல்லுவாரு. என் மக திரும்பி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதிகபட்சம் 2, 3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாரி வருத்தமா சொல்லுவாரு. அவங்க அம்மா வந்து சத்தமா, இனிமே அவ திரும்பி வரமாட்டா. அவ இங்கேருந்து போகும்போதே வந்து கர்ப்பிணியா தான் போனா. அதனால திரும்பி வரமாட்டான்னு சொல்லுவா. அதில பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க 2 பேரும். வருத்தத்திலேயே சுத்திட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு லேட்டா வந்து மாறன் வராரு. அப்போ வந்து உள்ள வந்து பார்க்கும்போது கதவு லாக் ஆயிருக்கு. அப்புறம் கதவ உடைச்சு உள்ள போனோனே பார்த்தா, அவங்க அப்பா, அம்மா 2 பேரும் தூக்கு போட்டு செத்து கிடக்குறாங்க. ஆனாலும் திரும்பி வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க உசுரு அப்படியே தான் இருக்குது. அதனால அவரு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. தூக்கு கயிற வந்து அறுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவரு ஹைட்டு குறைவா இருக்கிறனால, அவரால வந்து அறுக்கவும் முடியல, காப்பாத்தவும் முடியல. அதனால அடுத்த நாள் வந்து லவ் சொல்றேன்னு சொல்லி பிரபா மேடம்ட்ட சொல்லிட்டு போனவரு, திரும்பி அந்த ஸ்ட்ராட்டஜில எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அது இப்ப தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்ப அதனால பிரபா மேடமும் இப்ப தான் புரிஞ்சுக்கிறாங்க. இத பத்திலாம் ஏன் முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு பிரபா மேடமும் வருத்தமா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. நான் இப்ப நடந்த கஷ்டப்படுத்தின உன்ன எல்லாமே வந்து என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவங்க பிரபா மேடம் மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட தங்கச்சி வந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றான். தங்கச்சியோட ஹஸ்பண்டு காலேஜில வேலை பார்க்குற அட்ரஸும் கண்டுபிடிச்சிட்டான். அதெல்லாம் குடுத்து இவங்க எங்கே இருக்காங்க எக்ஸாக்ட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவங்க தங்கச்சி தங்கியிருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து போலீஸில வந்து ஏதாவது என்கொயரி பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படியே அவங்க அட்ரஸ கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அந்த அட்ரஸுக்காக நேரா வந்து போய் பார்க்குறாப்புல. அப்போ வந்து இந்த கோவத்தில அந்த கதவ வந்து பயங்கரமா அடிச்சு, அடிச்சு கத்தி, கத்தி கூப்பிடுறாப்புல தங்கச்சிய. அப்புறமேட்டு கேஷுவலா வந்து அவங்க தங்கச்சி வந்து நிக்கிறாங்க அந்த வீட்ல. என்னதான் அவங்க அப்பா, அம்மா செத்து போன கோவத்தில இருந்தாலும், தங்கச்சிய பார்த்தோனே அந்த கோவம்லாம் அப்படியே விட்டு போயிடுச்சு. மதியோட லட்சணமான முகத்த பார்த்துட்டு அவருக்கு எல்லா கவலையும் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவர் கதறி அழுவுறாரு. "நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கன்றது உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறாரு. அவங்க அப்பா, அம்மா இறந்துட்டு போன விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். அத நெனச்சு அவங்க தங்கச்சியும் அழுவுறாங்க. "நம்ம ஒளிவு மறைவு இல்லாம பழகிட்டு இருந்தோமே! என்ட்ட கூட இந்த மாரி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே! நானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேனே! ஏன் இந்த மாரி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறான். "நீ ஓடி போனனால தானே எங்க அப்பா, அம்மா வந்து இறக்குற மாரி ஆயிப்போச்சு." அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப கண்ணீர் மல்க அவ அழுவ ஆரம்பிச்சிடுறா. கண்ணீர் கொட்ட கொட்ட அழுவ ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் தங்கச்சியோட குழந்தைங்க அழுவுற சத்தம் வந்து கேட்குது. அதனால மாறன் அந்த சைடு போறாப்புல. அந்த குழந்தைய பார்த்தோனே, அந்த தங்கச்சி மேல உள்ள கோவம் எல்லாமே வந்து போயிடுச்சு. மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போலான்னு இருக்கேன். இங்கே பக்கத்துல ரூம் வாங்கி தர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிட்ட கேட்குறாங்க. "நீ ஏன் வெளிய தங்குற? இங்கேயே தங்கு" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரூம் ரெடி பண்ணி தராங்க. அடுத்த சீன்ல ஒரு போலீஸ் எல்லாமே சேர்ந்து மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து சீரியல் கில்லரா யார் இருக்கா? அதில என்னென்ன ஃபைண்டிங்ஸ் கிடைச்சிருக்கு? அந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது? அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்றாங்க. இதுவரைக்கும் மொத்தமா 6 கொலை நடந்திருக்கு. அந்த 6 கொலையிலயும் சேம் ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, எல்லாமே கல்யாணம் பண்ண பொண்ணுங்கள தான் வந்து கொன்றுருக்கான் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப விரும்பாத ஆளுங்கள மட்டும் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரும் வீட்ல இல்லாத டைம்ல தான் போய் கொலை பண்றான். ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்ல தான் வந்து கொலை பண்ணியிருக்கிறான். ஆனா, எல்லா 6 கொலையிலுமே ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாத மாரி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல மாறன் வந்து மாறனோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து இவர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நடந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்குறாங்க. மாறன் வந்து கோவப்பட்டு, "அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு தான் சொல்ல தைரியம் இருக்காது. நீங்க ஆம்பள தானே! பெரிய மனுஷன் தானே! உங்களுக்குமா சொல்றதுக்கு தைரியம் இருக்காது. இது சொல்லணும்னு தெரியாதான்னு?" சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஆனா வந்து கிராமத்தில ஒரு டீச்சர் வந்து பொண்ண வந்து விரும்புனா தப்பா எடுத்துக்குவாங்களே! இத புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயத்தில சொல்லாம விட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அடுத்த சீன்ல மாறனுக்கு வந்து அவங்க அப்பாவோட போஸ்ட்மேன் வேலை கிடைக்குது. அந்த சந்தோஷத்தில பிரபா மேடம பார்க்க வராரு. இந்த போஸ்டிங் வாங்குறது சம்மந்தமா ஏதோ ஹெல்ப்புக்காக பிரபா மேடம பார்க்க வராரு. அந்த டைம்ல
அவங்க கூட இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவர குள்ளன்னு சொல்லிட்டு வம்பிழுக்கிறாப்புல. இதனால கோவப்பட்ட மாறன் வந்து வயித்துலயே ஒரு குத்து குத்திடுறாப்புல. இத பார்த்த பிரபா மேடம் உடனே வந்துட்டு, "என்ன நடந்தது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல வயித்துல சும்மா வந்து வலிக்குது" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறாப்புல இன்ஸ்பெக்டர். இவர்ட்ட அடி வாங்கினேன்னு சொன்னா கேவலமா இருக்குமேன்னு சொல்லிட்டு அத மறைச்சிடுறாப்புல. அப்போ தனியா கூட்டு போய் பிரபா மேடம் கேட்குறாங்க, "என்னதான் நடக்குது?" அப்படின்ற மாரி கேட்டா, "அவன் பாடி ஷேமிங் பண்றான். அதனால தான் வந்து அவனுக்கு ஒரு குத்து வச்சேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன்" அப்படின்ற மாரி திரும்பி ஆரம்பிக்கிறாங்க. "உங்க குடும்பத்தில நடந்த பிரச்சனையில நீ என்ன மறந்துட்டு, நான் அந்த பிரச்சனையே தெரியாம நீ என்ன மறந்துட்டு போயிட்ட அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். நீ அதுக்கப்புறம் திரும்பவும் வரல. நீ என்ன வந்து அலட்சியப்படுத்திட்ட அப்படின்னு நெனச்சு உன் மேல வருத்தத்தில இருந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் திரும்பி மாறனோட தங்கச்சி வந்து கூப்பிட்டு ஒரு ஃபோன் குடுக்க பார்க்குறாங்க. "என்ட்ட 2 ஃபோன் இருக்கு நீ வாங்கிக்க" அப்படின்னு. "இல்ல உன் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நீ வந்து இந்த மாரி என் குடும்பத்த வந்து சிதைச்சிட்ட. இனிமே அந்த ஃபோனே எனக்கு வேணாம்" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அப்பதான் மாறனோட தங்கச்சி வந்து பிரபா மேடம கூப்பிட்டு, "இந்த மாரி அவரு என் மேல கோவத்துல இருக்காரு, வருத்தத்துல இருக்காரு. இனிமே வந்து அவர் சரி பண்ணணும்னா உங்களால தான் சரி பண்ண முடியும். நீங்க பழைய மாரி ஊர் சுத்துனீங்கன்னா சரியாயிரும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அதுக்கு தகுந்த மாரி அவரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக 2 பேரும் வெளிய போறாங்க. நெறைய இடம், பழைய இடம்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் "உன்கிட்ட எதுவும் சொல்றதுக்காக அன்னைக்கு வந்தியே, நீ எதுவுமே சொல்லாம போயிட்டியே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ என்ன சொல்ல வந்தியோ அத தான் சொல்ல வந்தேன்" அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து இப்பவும் வந்து லவ்வ சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்றாங்க. 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா 2 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் சொல்லாம வச்சுக்கிறாங்க. நாளைக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து பிரபா மேடம விட்டு வரான். அப்படி ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது, தங்கச்சி வீட்ல ஏதோ ஃபங்ஷனு. அந்த ஃபங்ஷனுக்காக வந்து பக்கத்து வீட்ல வந்து இன்விடேஷன்லாம் குடுக்குறதுக்காக போறாங்க. ஆனா வந்து கதவு தொறக்க முடியாம இருக்கறாங்க. எவ்வளோதான் கதவ அடிச்சு பார்த்தாலும் தொறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா, அம்மாவுக்கு நடந்த மாரி ஏதோ நடக்க போகுதுன்ற மாரி அவருக்கு தோணுது. அதனால சைடுல போயிட்டு ஜன்னல்ல போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது திரும்பி தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாப்புல. அப்புறம் திரும்பி அங்க உள்ள ஹோல்ல வந்து பூந்து எப்படியோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி காப்பாத்திடுறாரு இந்த தடவ. அப்ப திரும்ப ஏன் அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் மகன் ஓடி போயிட்டா அதனால தான் இந்த மாரி பண்றோம் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. மகன் ஓடி போனத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இங்கேயும் இதே மாரி சம்பவம் நடக்குது அப்படின்ற மாரி அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனா ஓடி போறத ஏன் சொல்லாம போறான்னு தெரியல. நாங்க இங்க நல்லா ஃப்ரீடமும் குடுத்து அவள நல்லபடியா தான் வளர்த்தோம். எங்கள்ட்ட நல்லா ஷேரிங்லாம் பண்ணுவா. எதுனாலும் கஷ்டம்னாலும் சொல்லுவா. ஏன் இத சொல்லாம விட்டான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதனால மாறனு இங்க என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சு தரேன். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்றாரு. அதனால பிரபா மேடமோட ஜாயிண்ட் வச்சு இத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாப்புல மாறனு. அதனால மாறன் இதுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. கடைசியா இவங்க ஏன் வெளிய போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்விடேஷன் வைக்கிறதுக்காக நைட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க கடைசியா அப்படின்றது தெரிய வருது. இன்விடேஷன் ஆனா உள்ள போய் சேர்ந்திருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்ல. ஆனா வந்து திரும்ப அவங்க வரவே இல்ல. திரும்ப வரும்போது தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா சொசைட்டி வந்து லவ்வர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாரி எல்லா பக்கத்தும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நெனைக்கிறாரு. அதனால பக்கத்துல அந்த ஏரியால என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவில உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஒரு க்ளூவும் கிடைக்கல. அப்போ நைட் நேரம் ஒருத்தன் ஐஸ் வித்துட்டு இருக்கான். அவன்ட்ட என்கொயரி பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த டைம் கேட்டு, "அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், "அன்னைக்கு ஒரு ப்ளூ கார் வந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா பிரபா மேடம்க்கு இது வேற ஒரு கேஸ்லயும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தோணுது. இதே மாரி இங்க சீரியல் கில்லிங் நடந்துட்டுருக்கு. 6 கொலை நடந்திருக்கு. அந்த 6 கொலைக்கு வந்து காரணம் வந்து ஒரு ப்ளூ கார்ல தான் வந்து ஒருத்தன் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றது சொல்ல வரான். அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா, இது 2க்குமே ஒரே ஆளா தான் இருக்கணும் காரணம் அப்படின்ற மாரி சொல்ல வரான். அந்த சீரியல் கில்லரோட கேஸ் ஃபைல்ஸ வந்து குடுக்க சொல்றான். சீரியல் கில் பண்ண பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொன்ன ரெக்கார்டெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாமே காமனா சொன்னது என்னன்னா, ஃப்ளாட்ல தனியா போய் வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றான். இது காமனா எல்லாத்துக்கும் நடந்திருக்கு. இது விஷயமா திரும்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் வம்பிழுக்கிறாப்புல. "நீ என்னடா பெரிய ஆளு இத பத்தி பார்க்கறதுக்கு" அப்படின்ற மாரி அவர் வம்பிழுக்கிறாப்புல. இந்த கேஸ வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு போலீஸ வந்து மாறன் கூட கூட்டு போறான். அப்பதான் அந்த அபார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டிட்ட என்கொயரி ஸ்டார்ட் பண்றான். ஆனா வந்து இன்ஸ்பெக்டர் மேல உள்ள கோவத்தினால அந்த செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லாம இருந்தாரு. அதுக்கப்புறம் "சரி சார் நாளைக்கு வரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப மாறன் வந்து "என்ன நீ என்ன கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கேட்குறாங்க. "சார்ன்னு கூப்பிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றான். சார்ன்னு கூப்பிடுறனால "நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்றாரு. "நான் யாருக்கும் அடிமை இல்ல. எனக்கு மரியாதை தந்தா மட்டும் நான் உங்களுக்கு கோஆப்பரேட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் என் மகன் வயசு தான் இருக்கும். என்னையே அரைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கடுப்பாகுறாரு. அதுவும் இல்லாம "எனக்கு 12 லாங்குவேஜ் தெரியும்.
என்னோட திறமைசாலி அவன் அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்பதான் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்றத விலாவாரியா சொல்றாரு. அன்னைக்கு ஒரு பையன் வந்திருந்தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றத சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி வந்த பையன் யாருன்னு என்கொயரி பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுட்டயே கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிருச்சு. அதனால நானும் எதுவும் சொல்லல அப்படின்ற மாரி சொல்றான். அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நானும் ஒண்ணும் பேசாம வந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப மாறன் கேட்குறாரு, எதுவும் கார் அந்த சைடு வந்திருந்ததா? கார வந்து பார்த்துருக்கீங்களா? ப்ளூ கலர் கார் எதுவும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆமா ப்ளூ கலர் கார் பார்த்தேன் அப்படின்ற மாரி செக்யூரிட்டி சொல்றாரு. அந்த காரோட நம்பர் தெரியுமான்னு கேட்குறாரு. காரோட நம்பர் 8888ல முடியும் அப்படின்றத தெளிவா சொல்றாரு. இவ்வளோ தெரிஞ்சுட்டு ஏன் போலீஸ்ட்ட சொல்லல அப்படின்ற மாரி கேட்குறாரு. போலீஸுக்கு கொஞ்சமாவது இரக்கப்படணும். அது அவங்க காட்டல. நானும் அவங்களுக்கு இரக்கப்படல அப்படின்ற மாரி செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. அந்த காரோட நம்பர வந்து ட்ரேஸ் பண்ண சொல்றாரு மாறன. அந்த காரோட இடம் வந்து ஒரு நதி பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாரி ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த நதியோட பேரு வந்து ஆல்ரெடி இவரு ஃபர்ஸ்ட்டு டைம் ஆட்டோக்காரர் பார்த்துருப்பாப்புல. அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்ச அந்த நதி பேரு இதுவும் மேட்ச் ஆகும். அந்த நதியில வந்து மீன் கிடச்சிச்சு. அந்த மீன்ல வந்து தங்கம் இருந்ததாவும் அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பான். அந்த தங்கம் வந்து யாரோட மோதிரமாவும் இருக்கும். அது வந்து ஏதோ ஒண்ணு அந்த நதியில வந்து பொணமா இருந்திருக்கலாம். அந்த நதியில உள்ள பொணத்துல உள்ள தங்கம் தான் அந்த மீனோட இதில வயித்துல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி அவன் வந்து சந்தேகப்படுறான். எனக்கு உடனே அந்த நதிய பார்க்கணும். அதுவும் இல்லாம நல்லா நீச்சல் அடிக்கிற ஆளுங்க 4 பேர் வேணும் அப்படின்ற மாரி சொல்றான். அந்த நீச்சல் அடிக்கிற ஆளுங்க எல்லாமே வந்து உள்ளார போய் தேடி பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாரிலாம் பண்றது தப்பு. என்ட்ட பர்மிஷன் வாங்காம பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே பிரச்சனை பண்றாப்புல. அப்போ வந்து ஒருத்தருக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த நீந்துற ஆள் வந்து எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பார்த்தா அந்த தேடிட்டு இருந்த பொண்ணோட பொணம் கிடச்சிருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிறான், இந்த பொண்ணோட மோதிரம் தான் அந்த மீன் வந்து கடிச்சிருக்கு. அதுதான் வந்து மக்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறான். இத எப்படி கண்டுபிடிச்சேன்னு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அத விளக்கம் சொல்றான். என்னதான் விளக்கம் சொன்னாலும், இவன் மேலேயே வந்து அந்த கேஸ திருப்புறாப்புல வேணுக்குன்னே. கமிஷனர் வந்து யார பிடிச்சிருக்காங்கன்னு நேரா வந்து பார்க்கும்போது, மாறன ஆல்ரெடி கமிஷனருக்கு தெரியும். ஆல்ரெடி எம்எல்ஏ கேஸுக்கு ஹெல்ப் பண்ணது இவன் தான் அப்படின்றது அவருக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ட்ட அட்வைஸ் பண்றாரு. இவன் மேல சந்தேகப்படுறத விட்டுட்டு, ஒழுங்கா வேலை பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இந்த மாரி கமிஷனரும், இன்ஸ்பெக்டரும் வந்து அப்பாவும் மகனாவும் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு, நீ வந்து சின்ன வயசுல நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, அவரு வந்து எனக்கு ஒரு எம்எல்ஏ கேஸ் வந்து கொலை பண்ணத வந்து கண்டுபிடிச்சு குடுத்தாப்புல. அவன் நல்ல பையன். அவன நீங்க சந்தேகப்படுறத விட உன் கூட வச்சுக்க. உன் கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஹெல்ப்பா பண்ணுவான். இந்த கேஸ் எல்லாம் சீக்கிரம் முடிச்சு குடுத்துருவான். அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. அத கேட்டுட்டு வேற வழி இல்லாம, இனிமே நான் கூட வச்சுக்கிறேன்னு சொல்லி சம்மதிக்கிறாப்புல. அடுத்த சீன்ல தங்கச்சி வந்து புலம்புறாங்க. இந்த மாரி எலி நெறைய தொல்ல பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீடு ஃபுல்லா பெருக்கி பார்க்குறாங்க. அப்புறமேட்டு ஒரு சோஃபால வந்து அ இந்த மாரி நாஸ்தியா இருக்கிற வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சோஃபாவோட கிளாத்ல வந்து ஏதோ சந்தேகம் வருது. இந்த தொடர்ச்சியா நடக்கிற கொலைக்கும், இந்த சோஃபாக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாப்புல. அதனால நம்ம ஹீரோ வந்து எல்லா டீமும் சேர்ந்து இந்த மாரி சோஃபா கடையிலலாம் போய் என்கொயரி பண்றாங்க. என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எதுவுமே கிடைக்கல. அப்புறமேட்டு கடைசியா வந்து ஒரு விசிட்டிங் கார்ட அவன் தங்கச்சில கையில குடுத்து, இந்த கடையில வந்து சோஃபா வாங்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போறாப்புல. அப்பதான் வந்து ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறாப்புல. இந்த கொலை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கொலை பண்றவங்கள வந்து முன்னாடியே ஒரு தடவ வந்து பார்க்குறாப்புல அப்படின்றத யோசிச்சு பார்க்குறான். என்னதான் அந்த கொலை பண்றவங்கள முன்னாடியே பார்த்தாலும், போலீஸ் யார போய் பார்க்க போறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்பதான் வந்து தங்கச்சி வந்து இன்னொரு ஃபோன் தரேன்றது சொன்னத வந்து ஞாபகம் வச்சுக்கிறாப்புல. அடுத்த நாள் வந்து போலீஸ் வந்து மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த போர்டு மீட்டிங்கில வந்து இவருக்கு சேர் கூட குடுக்க மாட்டாங்க. அந்த சேர இவரே வந்து எடுத்துட்டு வந்து போட்டுட்டு, எல்லார் முன்னாடியும் இவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்றத சொல்ல வருவாப்புல. அவருக்கு வேண்டிய சேர அவரே வந்து எடுத்துட்டு வந்து, எல்லார் முன்னாடியும் அவர் சொல்ல வேண்டியத அவரே சொல்லுவாப்புல. இப்ப செத்தவங்க எல்லாமே வந்து புதுசா வந்து ஃப்ளாட் எடுத்துட்டு வந்து புதுசா வந்தவங்க. அவங்க புதுசா வரும்போது, அவங்களுக்கு தேவையான வீட்டு சமாச்சாரம், வீட்டு ஜாமான்லாம் வந்து வாங்குவாங்க. இதுல ஒண்ணு தான் சோஃபா. கொல்லப்பட்ட எல்லா பொண்ணுங்க வீட்லயும் புதுசா ஒரு சோஃபா இருந்துச்சு. அந்த சோஃபா செக் பண்ணும்போது, மரணப்பட்ட எல்லா பொண்ணுங்களோட வீட்ல இருந்து ஒரே கடையில இருந்து தான் சோஃபா வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த சோஃபா கடை ஓனர் தான் நாம வந்து தேடிட்டு இருக்கிற சீரியல் கில்லரு அப்படின்றத சொல்றான். ஆனாலும் அந்த கடை ஓனரு எல்லா பொண்ணையும் வந்து செலக்ட் பண்றது கிடையாது. வர எல்லா கஸ்டமரோட பொண்ணுங்கள்ட்டயும் பேசுவாப்புல. ஆனா எல்லா பொண்ணையும் செலக்ட் பண்றது கிடையாது. தனியா பிரிஞ்சிருக்கிற பொண்ணுங்களையும், மென்டலா வீக்கா இருக்கிற பொண்ணுங்களையும் மட்டும் தான் செலக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எப்போ வீட்ல இல்லன்னு தெரிஞ்சுட்டு, அந்த டைம்ல பிளான் பண்ணி கொலை பண்றாரு. எப்படி அத வந்து அவங்க வீட்ல ஆள் இல்லன்றது தெரிஞ்சுக்கிறான்னா, சோஃபா டெலிவரிக்குன்னு போம்போது,
இந்த ஓனரோட செகண்ட் ஃபோனை அங்கே வச்சுட்டு வந்துருவாப்புல. வச்சுட்டு வந்த ஃபோனுக்கு திரும்பி ஃபோன் பண்ணி, இந்த மாரி நான் ஃபோனை தெரியாம வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி கலெக்ட் பண்ணுறது சாக்குல திரும்பி அந்த இடத்துக்கு போவாப்புல. அப்புறமேட்டு அந்த பொண்ணுட்ட பேசி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணுவாப்புல. இத சொன்னோனே, இதுவரைக்கும் இன்ஃபர்மேஷன் முடிச்ச வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்பீடா அங்க போயிட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு ஓடிருவாங்க. மாறன் வேற ஏதோ சொல்ல வந்திருப்பாப்புல, அத கேட்காம போயிருவாங்க. மாறன் வந்து அந்த கடையில அந்த ஓனர் இருக்க மாட்டாங்கன்றதையும் சொல்ல வந்திருப்பாப்புல. அவன் தங்கச்சி வந்து ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்து, அந்த ஓனர வந்து சோஃபா ஓனர வந்து வீட்டுக்கு வர வச்சிருப்பாப்புல. இத பிளான் பண்ணி அவன் வலையில சிக்க வைக்கிறதுக்காக இவன் தங்கச்சி வீட்டுக்கே வர வைப்பாப்புல. ஹீரோவோட தங்கச்சிட்ட கரெக்ட் பண்ற மாரி வேர்டு சொன்னோனே, கோவத்துல வந்து ஹீரோவோட தங்கச்சி வெளிய அனுப்பிருவாங்க. ஆனா வெளிய போகும்போது திரும்பி மதி கூப்ட்டு, "ஆமாண்ணே, இந்த மாரி சுத்தியல் உங்களுக்கு வேணாமா? தேவைப்படுமே" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இந்த மாரி சோஃபாவோட ஆணி அடிக்கிறதுக்கும், இந்த மாரி கொலை பண்றதுக்கும் உங்களுக்கு சுத்தியல் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறான். அத தொரத்திக்கிட்டே போறாப்புல. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கப்புறம் அந்த சைக்கோ கில்லர் வந்துட்டு, "நான் எதுக்கு உன்ன பார்த்து பயந்து ஓடுறேன்? நீயே கொல்ல. என்ன வந்து நீ மோதி என்னைய வந்து சண்டை போட்டு என்னைய வந்து சாய்ச்சிற முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டி பயங்கரமா அடிக்கிறாப்புல. அப்படியே போலீஸ் டீம் பிடிச்சு குடுக்குறாப்புல. அப்புறம் மீடியால வந்து மாறன எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாறன் வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட வந்து அந்த சைக்கோ கில்லர்ட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாரு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணனால அதுக்கு சம்மதிக்கிறாப்புல. அவர்ட்ட தனியா போய் பேச போறாப்புல. அப்ப மாறன் கேட்குறாப்புல, "இதெல்லாம் கொலை பண்றதுக்கு உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கானே, அவன் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்ப அந்த சைக்கோ கில்லர் சொல்றான், "நீ இவ்ளோ புத்திசாலியா? இருந்தாலும் நீ என்னோட பார்ட்னர வந்து நீ கண்டே பிடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். "நான் செத்தாலும் அவன காட்டிக் குடுக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றான். சரின்னு கேட்டுட்டு மாறன் வெளிய வராப்புல. வெளிய போறதுக்கு முன்னாடி திரும்பி வந்துட்டு, "என்ன இருந்தாலும் உன்ன வந்து கோர்ட்ல ஒப்படைக்க போறது கிடையாது. இங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு, நீ ஷாக் அடிச்சு செத்துட்ட அப்படின்னு சொல்லி நாங்க ரிப்போர்ட் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. "இங்க வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அதுல ஷாக் அடிச்சு நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டும் குடுத்துருவோம்" அப்படின்ற மாரி மிரட்டுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ கில்லருக்கு உயிர் பயம் வந்து, திரும்பி மாறன வந்து ஹீரோவ கூப்ட்டு, இந்த மாரி நான் மோதிரம் தரேன், தங்க மோதிரம் தரேன்னு லஞ்சமா குடுக்க பார்க்குறாப்புல. ஆனா அந்த மோதிரத்த உத்து பார்க்கும்போது, தங்கச்சியோட ஹஸ்பண்டோட மோதிரம் மாதிரியே இருக்குது. அப்பதான் அவரு யோசிக்கிறாப்புல, இங்க 2 வகையான கொலை நடக்குது. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி, மேரேஜ் ஆகி பிரிஞ்சு இருக்கவங்களையும் கொலை பண்றாங்க. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கொலைய வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறைச்சிடுறாங்க. 2 கொலையும் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த 2வது வகையா கொலை பண்றது வந்து தங்கச்சியோட ஹஸ்பண்டுன்றத புரிஞ்சுக்கிறான். இத பத்தி கேட்கறதுக்கு நேரா தங்கச்சி ஹஸ்பண்ட்ட போறான். அப்போ தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அப்ப அந்த கதையில வந்து ஒரு நரிய வந்து வேட்டையாடுறதுக்கு போகலாம். மானையும் வேட்டையாடுறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மான் வேட்டையாட போறது இவங்க 2 பேத்தையும் தான் அவரு மீன் பண்றாப்புல. அப்போ வந்து ஒரு மான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவ கூடயே வாழ்றாரு. அந்த வாழ்றவரையும் நான் எப்போ வேணாலும் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா மிரட்டுறாப்புல. தங்கச்சி வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. அத வந்து புரிஞ்சுக்கிறாப்புல மாறனும். "நீ மோப்பம் பிடிச்சு இங்க வரலன்னா, எங்களுக்கு ஒரு தொல்லையும் இருந்திருக்காது. உனக்கு எப்படி குள்ளமா இருக்கிறது ஒரு குறைவோ, அதே மாரி என் மனசுலயும் ஒரு குறைவு இருக்கு. அதனால தான் நான் இந்த மாரி பண்ணிட்டுருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் சமாதானம் பண்ண பார்ப்பாப்புல. "நான் ஒண்ணும் பைத்தியம் கிடையாது" அப்படின்ற மாரி அவனே சொல்லிக்குவான். சொல்லிட்டு, "நீ வந்த மாரியே திரும்பி போயிரு" அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்ப்பான். "நீ பயப்படாத. இந்த மான வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இன்டைரக்ட்டா அவன் தங்கச்சி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். ஆனாலும் மாறன் வேற வழி இல்லாம அங்கேருந்து போவாப்புல. ஆனா, மாறனோட தங்கச்சி வந்து வெளிய இருந்து கேட்டுட்ருப்பாங்க. அடுத்த நாள் காலையில இவரு வந்து மாறன் வந்து புறப்படலான்னு இருக்கும்போது, டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவரும் ஒண்ணும் தெரியாத மாரி மாப்பிள வந்துட்டு பேசிட்டுருப்பாப்புல. டக்குனு வந்து தங்கச்சி எடுத்து கத்தி எடுத்து சொருகிருவாங்க கழுத்திலே. "இவன மாரி ஆளுங்கலாம் உயிரோட இருக்கக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்பா, அம்மாவ பிரிஞ்சு இவன நம்பி வந்தா, இவன் இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டுருக்கிறான். என் குழந்தையும் வந்து இவன நம்பி நான் பெத்துக்கிட்டேன். இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து மாறன வந்து பார்க்க வருவாப்புல. "ஏன் எங்க வேலையெல்லாம் நீங்களே எடுத்து பார்க்குறீங்களே? எங்கள்ட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே என்கொயரிலாம் பண்ணி அவன அரெஸ்ட் பண்ணியிருப்போமே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் "நான் குள்ளனு, என்னால என்ன பண்ண முடியும்னு நானும் யோசிச்சேன். இருந்தாலும் என்னோட தைரியத்துக்காக பண்ணேன்" அப்படின்னோனே, அவர் சிம்பத்தில "சரி, நீங்க பண்ண வரைக்கும் ஓகே. உங்க தங்கச்சிய நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த கேஸ நாங்க மாத்திக்கிறோம்" அப்படின்னு சொல்லி அனுப்பிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருந்த ஊருக்கே திரும்பி அவனும் அவன் தங்கச்சியும் போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வரும். "எப்படி பார்த்தாலும் நான் இல்லனாலும் உன் தங்கச்சிய கைவிட்றாதன்னு" சொல்லுவான். அதே மாரி கைவிடாம அவன் திரும்பி அவங்க இருந்த இடத்துலயே திரும்பி வந்து வாழ்றதுக்கு போயிருவாங்க. மாறனோட தங்கச்சி திரும்பி அந்த இடத்துலயே
ஒரு டீச்சர் வேலைக்கு போயிருவாங்க. மாறன் போஸ்ட்மேன் வேலைக்கு போயிருவாங்க. போஸ்ட்மேன் வேலைக்கு போனாலும் திரும்பி இந்த குள்ளன்னு சொல்ற ஆளுங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுவாப்ல. "நீ ஏதாவது பெருசா ப்ரூவ் பண்ணி காட்டு. அவங்கலாம் வந்து உன்ன வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்கன்னு" சொல்லுவாங்க. நான் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வாய அடைக்க முடியாது. இனிமே நான் என் காத மூடிக்கிறேன். நான் சிம்பிளான லைஃப்ப வாழப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மாரி சொல்லுவாப்ல. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸ் பண்ணவரும் போயிருவாப்ல. இந்த கதையில சொசைட்டில வந்து யாருக்காவது குறை இருந்தா அத சொல்லிக்கிட்டே இருக்கிறது வேலையா வச்சிருக்காங்க. அந்த வேலைய வந்து பார்க்குறது வந்து ரொம்ப தப்பான விஷயம்ன்றத காட்டியிருக்காங்க. நம்ம இந்த கதைய கேட்டுட்டு இனிமேலாவது இந்த சொசைட்டில யாராவது குறை இருந்தா அத சொல்லி காட்டுற வேலைய வச்சுக்க கூடாதுன்றது விரும்பி கேட்டுக்கிறோம். இந்த கூடுதல் ட்விஸ்ட் உள்ள கதைய வந்து சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இத ஷேர் பண்ணணும். அடுத்த கதையில பார்க்குற வரைக்கும் டாட்டா! பாபாய்!